Hello students, இன்னைக்கு நம்ம 10th standard civics third lesson state government அந்த lesson படிப்போம். book back question answers மட்டும் word by word line by line படிக்கலாம். state government மாநில அரசு. what is the importance of the governor of the state? ஒரு ஸ்டேட்ல ஒரு கவர்னருக்கான முக்கியத்துவம், அவர் இருப்பதற்கான அர்த்தம் என்ன, அவரோட ஒர்க் என்ன, இதெல்லாம் தான் இந்த ஆன்சர்ல பார்க்க போறோம். The governor is the constitutional head of the state executive. Constitutional head constitution அப்படின்னாலே அரசியலமைப்பு அதோட சட்டங்கள் அது ரீதியான. அப்ப கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் அப்படின்னா அரசியல் சட்ட தலைவர், ஒரு கான்ஸ்டிடியூஷனுக்கான தலைவர். ஆஃப் த ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ், ஒரு மாநிலத்தோட நிர்வாக துறை, அதனுடைய தலைவர் கவர்னர் தான். எவ்ரி பில் passed by the legislature will become law only after his signature. ஒவ்வொரு பில்லும் கவர்னர் கையெழுத்திட்ட அப்புறம்தான் அது அமுலுக்கு வரும். will become law. சட்டப்படி அது செல்றது ஒரு கவர்னர் கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் தான் வரும் சட்டப்படி. He may under Article 356 படி recommend to the president to impose president rule in the state. இப்போ ஒரு மாநிலத்துல ஆட்சி சரியில்லைன்னு ஒரு கவர்னர் உணர்ந்தார் என்றால் அத அவர் பிரசிடென்ட் கிட்ட சொல்லி குடியரசு ஆட்சியை கொண்டுட்டு வர முடியும். குடியரசு தலைவரோட ஆட்சியை ஒரு மாநிலத்துல இம்போஸ் பண்ண முடியும். இம்போஸ்னா திணிக்கிறது, இன்ட்ரடியூஸ் பண்றது. இதெல்லாம் ஒரு கவர்னருடைய வேலைகள், அவருடைய இம்பார்ட்டன்ஸ். ஸ்டேட்டுக்கு கவர்னர் எதுக்கு அப்படிங்கிறதுக்கான ஆன்சர். வாட் ஆர் த குவாலிஃபிகேஷன்ஸ் ஃபார் த அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர்? அப்போ ஒரு கவர்னர் ஆகிறதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ், அவங்களுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும்? அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னா, ஒரு கவர்னரா அப்பாயின்மெண்ட் ஆகணும்னா அவங்களுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும்? A governor should be a citizen of India. அவர் முதல்ல ஒரு இந்திய குடிமகனா இருக்கணும், இந்தியன் சிட்டிசன்ஷிப் உடையவரா இருக்கணும். He must have completed 35 years of age. அவருக்கு 35 வயது முடிஞ்சிருக்கணும். He should not be a member of parliament or state legislature. பார்லிமெண்ட்ல ஒரு மெம்பரா இருக்கக்கூடாது. சட்டமன்றத்துல அவர் ஒரு எம்எல்ஏவோ எம்பியாவோ இருக்கக்கூடாது. அதுதான் கான்செப்ட். மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் எம்பி, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல ஒரு மெம்பர்னா எம்எல்ஏவோ எம்பியாவோ இருக்கக்கூடாது. இஃப் ஹி இஸ் அ மெம்பர் ஆஃப் எனி லெஜிஸ்லேச்சர், ஏதாவது ஒரு சட்டமன்றத்துக்கோ பார்லிமெண்ட்லயோ அவர் ஒரு மெம்பரா இருந்தார் என்றால் he automatically vacates his seat on assuming the office. கவர்னரா ஆபீஸுக்கு அவர் போய் பணியை தொடங்கும் முன்பே, வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன அவர் எம்எல்ஏவோ எம்பியாவோ இருந்தா அவரோட பதவியை பதவி விலகிடணும், ரிசைன் பண்ணி அந்த ஆபீஸ், எம்எல்ஏ ஆபீஸோ எம்பி ஆபீஸோ வெக்கேட் பண்ணிடணும், காலி பண்ணிட்டு ரிசைன் பண்ணிட்டு தான் கவர்னர் ஆக முடியும். He should not hold any profitable occupation. எந்த ஒரு லாபம் தரக்கூடிய தொழிலோ வேலையோ அவர் செய்யக்கூடாது. கவர்னரா பதவி ஏற்கணும்னா இது எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு இதையெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு அப்புறமே தான் அவர் கவர்னரா பதவி ஏத்துக்க முடியும். தேர்ட் ஒன், வாட் இஸ் த ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த ஹை கோர்ட்? ஹை கோர்ட்ல ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன்னா, ஒரிஜினல்னாலே அசல், ஜூரிஸ்டிக்ஷன்னா நிர்வாகம். அப்போ அசல் நிர்வாகம் நீதித்துறையில ஹை கோர்ட் படி அப்படின்னா என்ன? இதுதான் கொஸ்டின். த ஹை கோர்ட்ஸ் ஆஃப் த பிரசிடென்சி டவுன். பிரசிடென்சி டவுன்னா ஒரு மாநிலத்தோட தலைமை தலைநகரம்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப மும்பை, கல்கட்டா, சென்னை இதெல்லாம் ஒரு மாநிலத்தோட தலைநகர்கள்.
அப்ப இதெல்லாம் மாநிலத்தோட தலைநகர்களை பிரசிடென்சி டவுன்னு சொல்லுவாங்க. அப்ப ஹைகோர்ட்ஸ், இந்த மாநில தலைநகர்கள்ல இருக்கிற ஹைகோர்ட்டுகள்ல ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷனும் இருக்கும், அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷனும் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன்னா ஒரு கோர்ட்ல ஏதாவது ஒரு கேஸ் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா முதல்ல கேஸ்னா வழக்கு, ஒரு நீதிமன்றத்துக்கு ஒரு வழக்கு முதல் முறையா விசாரிக்கிறாங்கன்னா அது ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன். இப்போ அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷன்னா ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் ஒரு கோர்ட்ல ஆகி மேல்முறையீடுன்னு போகும்போது மேல்முறையீடு பண்றது அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷன். அப்ப சில கோர்ட்டுகள்ல மட்டும்தான் ஒரிஜினலும் உண்டு, அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷனும் உண்டு. ஓகே, இப்போ ஒன்லி இன் மேட்டர்ஸ் ஆஃப் அட்மிரால்டி. அட்மிரால்டினா இப்போ கப்பல் படை, கப்பல் துறை எல்லாம் சொல்றோம் இல்லைங்களா, கப்பல் படையோட சட்ட திட்டங்கள் இந்த ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ள வரும். ப்ரொபேட்னா ஒருத்தர் ஒரு விலை நிர்ணயிக்கிறது, இல்லாட்டி ஒருத்தர் இறக்கும்போது ஒரு உயில் எழுதிட்டாரு, அந்த உயில் அது உண்மைதான் அப்படின்னு விசாரிக்கிறதோ இல்ல விசாரிச்சு தீர்ப்பு வழங்குறதோ ப்ரொபேட்னு பேர். மேட்ரிமோனியல்ல கல்யாண விஷயமா. கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்னா கோர்ட்டை அவமதிக்கிற மாதிரி பேசுறது, நடக்கிறது, கோர்ட்டோட தீர்ப்பை கமெண்ட் பண்றது, இதெல்லாம் கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட். கோர்ட் ஒரு ஆர்டர் போட்டா அதை செய்யாம இருக்கிறது, இதெல்லாம் கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட். தே ஹேவ் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன். அப்ப இந்த கேஸுகள், இந்த வழக்குகளுக்கு மட்டும்தான் நேரடியா ஒரு கோர்ட்டுக்கு போய் நம்ம ஒரு வழக்கு பதிவு பண்ண முடியும். The presidency high courts have original jurisdiction in which the amount involved is more than 2,000 in criminal cases which are committed to them by the presidency magistrates. அப்ப பிரசிடென்சி ஹை கோர்ட்ல நேரடியா வழக்க குறைந்தபட்சம் 2,000 ரூபாய்க்கு மேல இருக்கணும் ஒரு கேஸ் பதியணும்னா, அப்படின்னாதான் கேஸ் பதிய முடியும். ரெண்டாவது, கிரிமினல் கேசஸ் which are committed to them by the presidency magistrate. இங்க இருக்கிற மேஜிஸ்ட்ரேட்டுகள் நேரடியா எடுத்துக்கணும் கிரிமினல் கேஸுகளை, கிரிமினல் வழக்குகள். இப்ப சிவில் வழக்குன்னா, இப்போ ஒரு சொத்து பத்தி ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு கான்ட்ரவர்சி இருக்கு, இந்த சொத்து எனக்கு வர வேண்டியது, இந்த இடம் எனக்கு வர வேண்டியதுன்னா அது சிவில் கேஸ். ஒருத்தங்க ஒருத்தங்களை கொலை பண்ணிட்டாங்க, ஒருத்தங்களை அடிச்சுட்டாங்க, கற்பழிச்சுட்டாங்க, அதெல்லாம் கிரிமினல் கேஸ். இப்ப இதுதான் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன். வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பை அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் ஹை கோர்ட்? அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷன்னா நான் லாஸ்ட் இதுலயே சொல்லிட்டேன், மேல்முறையீடு பண்ற வழக்குகள் அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷன். As the courts of appeal, ஒரு மேல்முறையீடு, இப்ப எனக்கு வந்த தீர்ப்பு எனக்கு திருப்தி இல்லை, என் சைடு நியாயம் இருக்கு, நான் ஹை கோர்ட்டுக்கோ சுப்ரீம் கோர்ட்டுக்கோ மேல்முறையீட்டுக்கு போறேன் அப்படிங்கிறது அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷன். ஆல் ஹை கோர்ட்ஸ் என்டர்டெயின் அப்பீல்ஸ் இன் சிவில் அண்ட் கிரிமினல் கேசஸ். அப்ப எல்லா ஹை கோர்ட்டுமே மேல்முறையீட ஏத்துக்கும். என்டர்டெயின்னா அதை ஏத்துக்கும், அப்பீல்னா மேல்முறையீடு. சிவில் கேஸா இருந்தாலும் கிரிமினல் கேஸா இருந்தாலும் ஃப்ரம் தேர் சப்பார்டினேட் கோர்ட்ஸ், இந்த ஹை கோர்ட்டுக்கு கீழே வரும், அதன் அடியில் வரும் சப்பார்டினேட் கோர்ட்டுகள், கீழ் கோர்ட்டுகள், as well as on their own. அவங்களோட ஹை கோர்ட்லயே நிகழ்ந்த கேஸா இருந்தாலும் மேல்முறையீடு அதே இடத்துல நம்ம போட்டுக்கலாம். கீழ் கோர்ட்டுகள்ல இருந்தும் நம்ம கீழ் கோர்ட்ல தோத்துட்டா மேல் கோர்ட்டுக்கு போய் நம்ம மேல்முறையீடு செய்யலாம். They have, however, no jurisdiction over tribunals established under laws relating to armed forces of the country. Armed forces அப்படின்னாலே military. அப்ப military சம்பந்தமான கேஸுகள் இந்த கோர்ட்டுகள் அங்கீகரிக்காது, எடுத்துக்காது. ட்ரிபியூனல்ஸ் அப்படின்னா ஏதாவது ஒரு துறை, ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு சேர்ந்த
ஒரு வழக்கு, ஒரு பிரச்சனை, அதுக்கான ஒரு தீர்ப்பாயம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் வந்து இந்த கோர்ட்டுகள் ஏத்துக்காது. இது however no jurisdiction அப்படின்னால அவங்க வந்து they won't entertain, இத வந்து அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. ஓகே, இப்ப நம்ம வந்து தேர்ட் லெசன் கவர் பண்ணியிருக்கோம். ஃபோர்த் லெசன் நான் சீக்கிரமா போஸ்ட் பண்றேன். நல்லா ஒவ்வொரு வேர்டும் புரிஞ்சு பிரிச்சு படிங்க. பெஸ்ட் விஷஸ்.